ஸ்ரீ ஆண்டாள் திருவடிகளே சரணம். சுந்தர மகாதேவி யூடியூப் சேனல் அன்பர்களுக்கு அடியனுடைய அன்பான வணக்கங்கள். நம்ம தொடர்ந்து திருப்பாவை பாசுரங்களின் விளக்கங்களை சிந்தித்துக் கொண்டு வருகிறோம். அந்த வகையிலே இன்றைக்கு 29வது பாசுரம். இந்த பாசுரத்தின் வரிகளை அடியேன் டிஸ்கிரிப்ஷன்லயும் கமெண்ட்லயும் கொடுக்குறேன், பாருங்க. ஸ்ரீ ஆண்டாள் திருவடிகளே சரணம். சிற்றம் சிறுகாலே வந்துன்னை சேவித்து உன் பொற்றா மறையடியே போற்றும் பொருள் கேளாய். பெற்றமை துண்ணும் குலத்தில் பிறந்து நீ குற்றவேல் எங்களை கொள்ளாமல் போகாது. இற்றை பறைகொள்வான் அன்றுகான் கோவிந்தா எற்றைக்கும் ஏழேல் பிறவிக்கும் உன் தன்னோடு உற்றோமேயாவோம் உனக்கே நாம் ஆட்செய்வோம் மற்றை நம் காமங்கள் மாற்றேலோர் எம்பாவாய். சிற்றம் சிறுகாலே, அதாவது அதிகாலை நேரத்துல, நல்ல வைகரை பொழுது அதிகாலை நேரத்திலே சிற்றம் சிறுகாலே வந்து உன்னை சேவித்து, அப்படிப்பட்ட அந்த அதிகாலை பொழுதிலே உன்னை தேடி வந்து உன்னை வணங்கி பொற்றாமரை அடியே போற்றும் பொருள் கேளாய். உன்னுடைய பொன் போன்ற அந்த தாமரை திருவடிகளை போற்றி பாடக்கூடிய பொருள், அதோடைய காரணம் என்னன்னு நீ கேளு. அதாவது அதிகாலை நேரத்துல உன்னுடைய திருவடியை போற்றி பாடுவதற்காக நாங்கள் வந்திருக்கிறோம், எதற்காக வந்திருக்கிறோம் என்கின்ற காரணத்தை நீ கேளு கண்ணா அப்படின்னு சொல்றாங்க. பெற்றமை துண்ணும் குலத்தில் பிறந்து நீ குற்றவேல் எங்களை கொள்ளாமல் போகாது. கண்ணா, நீ எப்படிப்பட்ட குலத்தில் பிறந்தவன் தெரியுமா? எங்களுக்கு அருள் செய்வதற்காக பசு கூட்டங்களை எல்லாம் மேய்க்கக்கூடிய ஆயர் குலத்திலே வந்து பிறந்தவன் நீ. அந்த பசுக்களை மேய்த்து அதன் மூலமாக வருமானம் ஈட்டக்கூடிய ஆயர் குலத்திலே வந்து பிறந்தாய். எங்களுக்கு அருள் செய்ய வேண்டும் என்பதற்காக நீ ஆயர் குலத்திலே வந்து பிறந்தாய். அப்படிப்பட்ட உனக்கு சேவைகள் எல்லாம் தொண்டுகள் எல்லாம் செய்ய வேண்டும் என்று நாங்கள் ஆசைப்படுகிறோம். உனக்கு சிறு சிறு கைங்கரியங்கள் தொண்டுகள் எல்லாம் செய்ய வேண்டும் என்று நாங்கள் ஆசைப்படுகிறோம். அதையெல்லாம் நீ ஏற்றுக்கொள்ள வேண்டும் அப்படின்னு சொல்றாங்க. பெற்றவை துண்ணும் குலத்தில் பிறந்த நீ, எங்களுக்காக இந்த ஆயர் குலத்திலே வந்து நீ பிறந்தாய். குற்றவேல் எங்களை கொள்ளாமல் போகாது. அப்படிப்பட்ட இந்த ஆயர் குலத்திலே பிறந்த உனக்கு நாங்கள் சிறு பணிவிடைகளை செய்ய வேண்டும் என்று நாங்கள் ஆசைப்படுகிறோம். அதை நீ ஏற்றுக்கொள்ள வேண்டும், அதை ஏற்றுக்கொள்ளாமல் இருக்கக்கூடாது கண்ணா அப்படின்னு சொல்றாங்க. இற்றை பறைகொள்வான் அன்றுகான் கோவிந்தா. கண்ணா, நாங்கள் நீ தரக்கூடிய பறையை பெறுவதற்காக உன்னை வணங்கவில்லை கண்ணா. நீ தரக்கூடிய அந்த பறைக்காகவோ இல்ல அணிகலன்களுக்காகவோ உன்னை போற்றி பாடவில்லை. நாங்கள் எதற்காக வந்தோம் தெரியுமா? இற்றை பறைகொள்வான் அன்றுகான் கோவிந்தா, நாங்கள் எதற்காக உன்னை போற்றி பாடினோம் தெரியுமா? எற்றைக்கும் ஏழேல் பிறவிக்கும் உன் தன்னோடு உற்றோமையாவும் உமக்கே நாம் ஆட்செய்வோம் அப்படின்னு சொல்றாங்க. எற்றைக்கும் என்றென்றைக்கும் ஏழேல் பிறவிக்கும் தொடர்ந்து வரக்கூடிய 7 பிறவிகளுக்கும் உன் தன்னோடு உற்றோமேயாவோம், உனக்கே நாங்கள் உறவினர்களாக இருக்க வேண்டும், உனக்கு மட்டும்தான் நாங்கள் தொண்டுகள் செய்ய வேண்டும், அதற்காகத்தான் உன்னை போற்றி பாட வந்தோம் கண்ணா அப்படின்னு சொல்றாங்க. எற்றைக்கும் ஏழேல் பிறவிக்கும் உன் தன்னோடு உற்றோமையாவும் உமக்கே நாம் ஆட்செய்வோம் மற்றை நம் காமங்கள் மாற்றேலோர் எம்பாவாய். இதை தவிர வேறு எந்த ஆசைகளும் எங்களுக்கு இல்ல கண்ணா. அப்படி ஏதாவது ஆசைகள் இருந்தா கூட, விருப்பங்கள் இருந்தா கூட அதை நீயே மாத்திடு கண்ணா. மற்ற நம் காமங்கள் மாற்றேலோர் எம்பாவாய். இதை தவிர மற்ற எண்ணங்கள், மற்ற ஆசைகள், மற்ற விருப்பங்கள் எங்களுக்கு இருந்துச்சுன்னா அதை நீயே மாத்திடு கண்ணா அப்படின்னு இந்த பாசுரத்துல, கண்ணா நீ தரக்கூடிய பறைக்காக உன்னை வந்து நாங்க வணங்க வரல, அதற்காக உன்னை போற்றி பாடல, நீ என்றென்றைக்குமே எங்களுக்கு உறவினர்களாக இருக்க வேண்டும், நாங்களெல்லாம் உனக்குத்தான் தொண்டுகள் செய்ய வேண்டும், நாங்கள் உனக்கே உறவினர்களாக பிறக்க வேண்டும் அப்படின்னு இந்த பாசுரத்துல ஆண்டாள் நாச்சியார் சொல்றாங்க. ஸ்ரீ ஆண்டாள் திருவடிகளே சரணம். தொடர்ந்து திருப்பாவை பாசுரங்களின் விளக்கங்களை காண சுந்தர மகாதேவி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்க நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க, லைக் அண்ட் கமெண்ட் பண்ணுங்க. நன்றி. ஸ்ரீ ஆண்டாள் திருவடிகளே சரணம்.